நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரம்பரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்துதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். முயற்சினாலே இந்த கன்னிராசி நேயர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேர் கூட்டத்துல இருந்தா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அது கன்னிராசியோட இயல்பு இருக்கும். கன்னிராசிக்காரங்க இருந்தா அந்த இடத்துல சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆனா கன்னிராசிக்காரங்க மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கூட ஆமா, இவங்க கூட இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனா இவங்க மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காண்டி சிந்திக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த 4 பேரு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற சிந்தனை இவங்களுக்கு. இவங்களை பத்தி சிந்திக்காங்களான்னா அது குறைவு. அப்படி யோசித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக வேலை, பொருளாதாரம், முயற்சி எல்லாத்தையும் பல தடையை சந்திச்சுட்டு என்னடா பண்ணலாங்கிற ஒரு சிந்தனை இருக்கிற நம்முடைய கன்னிராசி நேயர்களுக்கு தன்னுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஆனி மாதத்துல அற்புதமா இருக்குன்னு சொல்றோம். ஏன் எல்லாருக்கும் ஆனி மாதத்தை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஆனி மாதத்துலதான் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள வரப்போறார். அவருடைய பார்வைகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவகத்தை தொடுது. சோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய கன்னி ராசிக்கு 3ஆம் வீடான நம்முடைய விருச்சக ராசியை நம்முடைய குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்க. சோ அப்ப முயற்சிகள் அனைத்தும் பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து கன்னி ராசிக்காரர்கள் தன்னுடைய சிறப்பான செயலாற்றல் மூலமாக வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல இவங்க யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துறாங்களோ அவங்களும் இப்ப இருக்கிற இடம் காணாம போயிடும். சோ முடிஞ்சா எங்க போறாங்கன்னு தெரியாது. இவங்க நிம்மதியா இருப்பாங்க. இவங்களை காயப்படுத்தினவங்க, இவங்களை கஷ்டப்படுத்தினவங்க, இவங்கள ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ண அத்தனை பேரும் காணாம போகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இப்பதான் நடக்குது. ஓகே சார், முயற்சின்னு சொல்றீங்க. சில பேருக்கு வீடு வாங்குற ஆசை இருந்திருக்கும், கார் அந்த மாதிரி வாங்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ வாங்கலாமா இல்ல கிடைக்குமா அந்த மாதிரி சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா கார் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கார்த்திகை மாசத்துல இருந்து நடக்கும். கார்த்திகை மாதம் வரையும் காத்திருக்கணும். ஆமா, அவசரப்படக்கூடாது. ஆனா இவங்க காதல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம், மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்கக்கூடிய யோகம், தன்னுடைய சிந்தனைகளை செயலாற்றக்கூடிய யோகம் தான் கரெக்டா நம்முடைய கன்னிராசினியர்களுக்கு உறுதியா இருக்கு. சோ அதே போல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கன்னிராசியில காதல் திருமணம் முடிக்க நினைக்காங்களோ அவங்க முடிக்கக்கூடிய பாக்கியம் இப்ப குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக கன்னிராசிக்கு சிறப்படைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்? பொதுவாகவே ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகத்துல சனி அப்படிவாங்க. கண்டக ராசி அப்படின்னு. சோ 7ஆம் இடம் கண்டக சனி. அப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து இவங்களுக்கு நிறைய பக்குவப்படுத்திட்டார்.
நிறைய விஷயம் புரிய வச்சாரு. அடிமேல ஆமா, அடி மேல அடி வாங்கி அம்மி நவழுந்த மாதிரி புரிய வச்சுட்டாரு. ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயம், சொல்லக்கூடிய விஷயம்னா, இப்படி கஷ்டப்பட்டு வந்த நம்முடைய கன்னிராசிக்காக கணவனாலும் மனைவியாலும் பல பாதிப்புகளை, பல இன்னல்களை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரங்க இனிமே அந்த இன்னல்கள் இல்லாம இன்பமா இருக்கக்கூடிய வாய்ப்பு, இவங்களுடைய பார்ட்னர் இவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக சனி பகவான் பார்ப்போது இவங்களுக்கு சிறப்பை கொடுக்குன்னு சொல்லலாம். ஆனா சிறப்பை கொடுக்குங்கிறது ஓகே, நண்பர்களிடம் இவங்க கவனமா இருக்கணும். நண்பர்கள் ஏன் பொதுவாவே நண்பர்கள்லாம் ஒழுங்கா தானே இருப்பாங்க. நண்பர்கள்லாம் ஒழுங்கா இருக்கிறது வேற விஷயங்க. நண்பர்கள் தான் இவங்க நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்க. நல்ல நண்பன் உண்டுங்கிறது நம்ம சந்தானம் சார் சொன்ன மாதிரி, சந்தானம் சார் சொன்ன மாதிரி நண்பன்ல ஏதோ நல்ல நண்பன் கெட்ட நண்பன் சொல்லி டயலாக் இருக்கு. ஆனா நம்மளுடைய கன்னிராசிகள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, டேய் நான் இவன் நண்பன்ட்ட பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லாக் ஆயிருக்காங்க. சோ அப்ப இந்த நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை, நண்பர்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறதா கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது நம்மளுடைய கன்னிராசி, நம்முடைய இளைஞர்கள், பெண்கள் வண்டி வாகனம் போகும்போது வீலிங் பண்றேன், ரோலிங் பண்றேன்னு சொல்லி ஏதாவது பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வருவேன், மாசம் வருவேன், எனக்கு இந்த பெட்டை புக் பண்ணிக்கணும், புக் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு நல்ல அட்வைஸ். ஆமா, ஏன்னா தேவையில்லாம பண்ணக்கூடாது. ஏன்னா வண்டி எதற்காக வாங்குறோம், இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக வாங்குறோம். அதை சரியா பயன்படுத்தினாங்கன்னா இவங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் இவங்களுக்கு நடக்கும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரத்தை மேற்கொள்ளலாம்? பொதுவாகவே நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க கல்யாணம் முடிப்பதற்காக காத்திருந்து கல்யாணம் முடிக்க முடியலையே கஷ்டப்படுற நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகள், அவங்க திருமணத்துக்காக ஏதாவது ஒரு உதவி, சிறு உதவி, அது வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி, திருமாங்கலை எடுத்து கொடுத்தாலும் சரி, மண்டபத்துக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி. சோ இவங்களுடைய பங்கு முதல் பங்காக இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களையும் சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்து கன்னிராசிக்காரங்க கவலைப்படாம இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவாங்க. ஓகே சார், முயற்சிகள் வெற்றியாகும் நேரம் இது. கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி.